ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாராட்டி இருக்கிற கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல, அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தகப்பனை நான் துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த திள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தை தேடி வர தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. அடிமையை சிலுவை அண்டையில் மறைச்சிக்கோங்கப்பா, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாத அன்பு, தள்ளிவிடாத நேசம், தாங்கி பிடிக்கும் கிருபை, அதுவே இயேசுவின் அன்பு. சில நேரங்களில் நம் மனசு இதயம் தேடும் ஒரு இடம் அப்பாவின் மடி. இருளை கூட வெளிச்சமாக்கும் சக்தியும் வல்லமையும் அவர் வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. ரணமாக்கப்பட்ட காயங்களை கூட தழும்பே தெரியாமல் குணமாக்கும் வல்லமை இயேசுவின் வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கைவிடாத அன்பும் தள்ளிவிடாத நேசமும் தாங்கி பிடிக்கும் கிருபையும், அதுவே இயேசுவின் அன்பு. சில நேரங்களில் நம் மனசு இதமாக, ஆமேன், டென்ஷனாக இருக்கு. சில நேரம் என் மனசு அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறதுக்கு நான் தேடுகிற ஒரு இடம் அப்பாவின் மடி. ஹல்லேலூயா. ஆமேன். இருளை கூட வெளிச்சமாக்கும் சக்தியும் வல்லமையும் அவர் வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. ரணமாக்கப்பட்ட காயங்களை கூட தழும்பே தெரியாமல் குணமாக்கும் வல்லமை என் இயேசுவின் தழும்புகளுக்கு மட்டும் உண்டு, இயேசுவின் வார்த்தைக்கு மட்டுமே உண்டு என்ற சிந்தையோடு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. என் செய்தியின் தலைப்பு, அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளை சொல்லி, நான் ஆராதிக்கும் தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு கொடுங்க பார்க்கலாம். ரீபா லாகா ரிகமா ஷபரந்தலவா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பாடுனேன், இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஆமென். ஒரு குழந்தைய ஒரு தாய் சுமக்கும் போது, ஆமென், கொஞ்ச நேரம் நடந்து கூட்டிகிட்டு போகும்போது, அம்மா என்னை தூக்குங்க தூக்குங்க அப்படின்னா குழந்தை என்ன செய்வாங்க தெரியுமா? தூக்கி இடுப்பில் வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. அதே மாதிரி ஒரு தகப்பனார் தன் குழந்தையை கொஞ்சும் போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தையை தூக்கி தனக்கு மேலே தூக்கி பார்ப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? குழந்தை எப்படி தூக்குவாங்க?
தனக்கு மேல தூக்கி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு மேல நம்ம என்னைக்கு போகக்கூடாது. ஆனா ஆசீர்வாதங்கள்ல என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். பெருசா நம்மளை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன், ஆச்சரியங்களின் தேவன், அதிசயம் செய்கிற தேவன். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனம் படிங்களேன். ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். செய்வேன் அப்படின்னா என்னங்க? செய்ய போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியப்படுத்துகிற தேவன், அது மட்டுமல்ல அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க இதை விசுவாசிக்கும் போது உண்மையாகவே உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நிறைய அற்புதங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஏன் உங்களை கைத்தட்ட சொல்லுதுன்னா, அப்பதான் உங்க தூக்கமெல்லாம் மாறி வசனத்தை கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 வசனம் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆமென். இந்த இடத்துல படிக்கிறோம், பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது. இந்த சூனேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர். ஓகேங்களா? சூனேம்ன்றது ஒரு ஊர். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் தான் இந்த சூனேம் என்கிற ஊர் இருக்கிறது. ஸோ நீங்கள் வால்பாறை பகுதிக்கு போனீங்கன்னா, வால்பாறை மலைப்பகுதி, அதுக்கு கீழே ஒரு சமவெளி பகுதி எதுனா ஆழியார் என்று சொல்லப்படுகிற இடம். ஊட்டிக்கு போனீங்கன்னா ஊட்டி மலைப்பகுதி, மேட்டுப்பாளையம் என்று சொல்லப்படுகிற இடம் சமவெளி பகுதி. அந்த மேட்டுப்பாளையத்திலே ஊட்டியினுடைய குளிர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆமே. அடிக்கடி அங்கே மழை பெய்யும், ரொம்ப கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போது இந்த மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஆழியார் போன்ற பகுதிகளிலும் நிறைய விவசாய, பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறது. ஸோ எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சமவெளி பகுதி வந்து ரொம்ப விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக சூனேம் என்கிற ஊர் இருந்திருக்கிறது. ஆகவே அங்கே நிறைய விவசாயிகள் வாழ்ந்து வந்தார்களாம். இப்பவும் அந்த ஊர் சூனேம் என்கிற ஊர் சூலே என்று அழைக்கப்படுகிறது. அங்க நிறைய விவசாயம் பண்ணுவாங்களாம், நிறைய பயிர்கள் ரொம்ப செழிப்பா இருக்கும், நிறைய ஒலிவ தோப்புகள் அங்கு இருக்கும் என்று சரித்திரத்தில் படிக்கிறோம். ஸோ இந்த பகுதியில் வருகிற அந்த ஸ்திரீயினுடைய பெயரோ, உங்க கணவருடைய பெயரோ, அவங்க மகனுடைய பெயரோ வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக சூனேம் என்கிற ஊரை வைத்து சூனேமியாள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். சில நேரம் நம்ம கிட்ட யாராவது நம்மகிட்ட பேசும்போது, நீங்க ஈரோட்டுக்காரங்களா, நீங்க கோயம்புத்தூர்காரங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்ல. அந்த மாதிரி ஸ்ரீலங்காலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளே, அவங்க ஸ்லாங்கே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இந்த தாயாருடைய ஊரை வைத்து வேதம் அவங்களை ரொம்ப அழகா கனப்படுத்தி இருக்கிறது. அவங்க சூனேமியாள் என்னும் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. அல்லேலூயா. ஆமே. நம்ம ஒருத்தரை அடையாளப்படுத்தும் போது என்ன சொல்லுவோம்? நல்ல குண்டு குண்டுன்னு இருப்பாங்கங்க. சொல்றீங்க தானே? உங்க பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க. சொல்ல மாட்டேன்றாங்க. சொன்னதே இல்லையா? ஆமே. நல்ல குண்டா குழு குழுன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் நல்ல கலர், பொண்ணு பார்க்க போறாங்க,
ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, அப்பா நாங்கள் பார்த்துருக்கிற பொண்ணுங்க அப்படியே மஞ்சள் கலரில் இருக்காங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா, மஞ்சள் கலரில் இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தருடைய கேரக்டர்ஸ் வச்சு, அவங்களுடைய இதை வச்சு என்ன சொல்லுவோம், அவங்கள மிகைப்படுத்தி சொல்லுவோம். அது நம்முடைய நேச்சர். ஆனால் வேதம் அப்படியே சொல்லும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது, அப்படியே. அப்ப இந்த தாயாரை குறித்து வசனம் சொல்லுகிறது, இவர்கள் சூனேமியாள் என்கிற இந்த தேவ மனுஷி கனம் பொருந்தியவர்கள் அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ரிச் லேடியா இருந்திருக்காங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அந்த அம்மா கர்த்தருடைய காரியத்திலையும் பணக்காரி. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில் அவங்க பணக்காரியா இருந்திருக்காங்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, அப்பாவை ஆராதிக்கிற பிள்ளை ஏழையா இருக்காது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவர். ஆமென். அப்போ கனம் பொருந்திய ஸ்திரீ என்று வேதம் அவர்களை சொல்லுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவ மனுஷனாகி எலிசாவை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். நம்மெல்லாம் எப்படின்னா, ஐயோ சாப்பிட வந்துருவாங்க, பேசிராத, வாயை திறந்துராத. ஆமே, நமக்குள்ளே பேசி முடிச்சிருவோம். ஆமே. ஆனால் இவங்க வீட்டில் எப்படின்னா, போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமே. போஜனம் பண்ண அவங்க வீட்டில், அந்த அம்மா வீட்டில் தேவ மனுஷன் சாப்பிடணும். எப்பப்பெல்லாம் அவர் கர்மேலுக்கு போறாரோ, கர்மேல் மேலே ஆன் தி ரோடு சூனேமுக்கு போய் தான் கர்மேலுக்கு போக முடியும். அந்த மாதிரி அவர் எப்பெல்லாம் கர்மேலிருந்து வர்றாரோ அப்பெல்லாம் சூனேமில் இளைப்பாரி அந்த தேவனுடைய மனுஷியுடைய வீட்டில் தங்கி அவர் போவது உண்டு. அப்படி வரும்போதெல்லாம் இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வீட்டுக்கு நீங்க போகக்கூடாது, என் வீட்டுக்கு வரணும். ஹல்லேலூயா. நீங்க எப்ப வந்தாலும் என் வீட்டுக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த வாஞ்ச பாருங்க, தாகம் பாருங்க. அவங்க வேதத்துல படிக்கிறோம், அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்றாங்க, நம்மிடத்தில் வந்து போகிற அந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவ பிள்ளையே, உங்கள் ஊழியக்காரர்களை பற்றி நம்முடைய சபையில் இருக்கிற போதகனை குறித்து ஒரு அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு அறிவு நமக்கு தேவை. அந்த அம்மா பாருங்க, ஒரு பகுத்தறிவுள்ள அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால வீட்டுக்காரர்கிட்ட கண்டதையும் சொல்லி தரல. என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிறவர் என்று காண்கிறேன். தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதன் என்று காண்கிறேன். அக்கினியை இறக்கின எலியாவோடு கூட பயணித்தவர் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்றாங்க, நம்ம அவர் கீழே தங்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு மேல அவர் தங்கணும். அதனால ஒரு புது ரூம் கட்டி கொடுத்துடலாமா? அல்லேலூயா. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிருங்க அப்படின்றீங்கல்ல. நீங்கள்லாம் சொல்ல மாட்டீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, பார்த்தாவே தெரியுது. ஆமே. ஸோ மேலே ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும். இந்த அம்மாவுடைய வாஞ்ச பாருங்க. மேலே ஒரு ரூம் கட்டணும், அதில் ஒரு கட்டில் வைக்கணும், அதில் ஒரு மேஜை வைக்கணும், அதில் ஒரு நாற்காலி வைக்கணும். ஆமே. தேவ மனுஷன் வேதத்தை படிப்பதற்காக அந்த அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் இருப்பதற்காக ஒரு நல்ல குத்து விளக்கையும் வைக்கணும். ஹல்லேலூயா. என்ன ஒரு உயர்வான எண்ணம் பார்த்தீங்களா தேவ பிள்ளையே. ஆமே. நீதிமொழிகளில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 18:16 பாருங்களேன். நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். ஆமென். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு எதை உண்டாக்குமா? வழியை உண்டாக்கும். அப்ப ஒரு தேவ மனுஷனை நீங்கள் கனப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? வழி உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சூனேமியால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் தேவனை பற்றியோ தேவனுடைய ஊழியத்தை பற்றிய கசகசானே பேசல. ஆமே.
ஒரு உயர்ந்த எண்ணங்கள் ஊழியர்களை பற்றி அவங்க குடும்பத்தில் பேசப்பட்டது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். நல்லதை, அதாவது இருதயம் சுத்தமா இருந்தா, இருதயம் நல்லா இருந்தா, இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்ட முடியும். அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த அம்மா நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்துல படிக்கிறோம், நீதிமொழிகள்ல படிச்ச மாதிரி, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு என்ன உண்டாக்குமா? வழி உண்டாக்கி. அல்லேலூயா, வழி உண்டாக்கி. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொன்னேன், அவங்க வீட்டுல தேவ மனிதர்களை குறித்து நல்லது பேசுனாங்க. ஆமே. உங்க ஜெராக்ஸ் தான் உங்க பிள்ளைங்க இல்லையா? உங்க ஜெராக்ஸ் தான் உங்க பிள்ளைங்க. இப்ப எங்க மாமனார் ஜெப அனுபவத்தில் இருந்தனால அதே அனுபவம் ஐயாக்குள்ள இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. அவங்க தாத்தாவும் நல்லா ஜெபிப்பாராம். ஆமே. அவங்க தாத்தா நல்லா இங்கிலீஷ் பேசுவாராம். ஆமே. அதனால அதே கிருபை இவங்களுக்குள்ள இருக்கு. ஆமே. சில நேரம் இப்ப பெரியப்பாவும் பாஸ்டரும் பேசினா இங்கிலீஷ்ல பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். ஆமே. தேவ பிள்ளையே, அப்ப நம்முடைய ஜெராக்ஸ் தான் நம்முடைய பிள்ளைகள். நம்மளை அப்படியே டிக்டேட் பண்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நான் ஜெபிச்சா என்னை விட 16 மடங்கு பாயணும் ஆண்டவருக்காக ஷெர்லின், இல்லைன்னா பட்டை தீட்டி போடுவேன் நான். அல்லேலூயா. ஆமே. நான் சொல்லியிருக்கேன், கிளவி ஆனாலும் என் ரோசம் குறையாதுன்னு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேணா கிளவி ஆயிட்டு இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற ரோசமும் வேகமும் பக்தியும் வைராக்கியமும் ஒரு நாளும் குறையாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக நிக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ கணவனும் மனைவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி வீட்டுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை என் வேதம் வலியுறுத்துகிறது. தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட, ஒரு உறுப்பு கூட, ஆமென், இதுல அவமாய் போகாது என்று என் வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இந்த வேத வசனங்களை அப்படியே பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் அப்படியே நடத்துவார். ஆமென். கேட்க கேட்க நமக்குள்ள ப்ராசஸ் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நேற்றுக்கு ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்தானா. நம்மெல்லாம் ஆண்டவர் எப்படி நடத்துறாரு நன்றி சொல்லிட்டு போறேன், நான் செய்திக்கு போறேன். அப்போ அவனுக்கு வந்து கொட்டாவி வந்துச்சான். கொட்டாவி வந்து ஆனவன் அப்படி நின்றுச்சுங்க. வாய் மூடவே இல்லை. அப்போ சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வாயை வச்சு என்னென்னமோ பண்ணி பண்ணி கடைசியில் ஒரு 5 to 10 minutes கழிச்சு அவனோட இதெல்லாம் சரியாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, சர்ச்சில் உட்காந்து கொட்டாய் போட்டீங்க, போச்சு. அல்லேலூயா. ஆமே. பயமா இருக்கா? இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. ஏன்னா ஒன்று மிஸ் ஆனால் கூட ஆசீர்வாதம் மிஸ் ஆயிரும். அல்லேலூயா. கணக்கில் ஃபார்முலாவை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? மண்டையை பிச்சுக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை கணக்குக்கு, ஆமீன், வாழ்க்கையின் கணக்கு போடுற ஃபார்முலா கர்த்தருடைய வார்த்தை. ஒன்றை விட்டுட்டா கூட நான் மிஸ் ஆயிடுவேன், என் ஆசீர்வாதங்கள் மிஸ்ஸா போயிடும். அதனால என்ன செய்யணும்? கண்ணும் கருத்துமா, ஏசப்பா எனக்கு வருகிற அந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், ஆச்சரியத்தை நடத்துவார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பெரிய பணக்கார குடும்பம், தேவ மனுஷனை கனப்படுத்தின விதம். ஆமே. அப்போ அந்த தேவ மனுஷன் அந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படிமா இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை? எல்லாம் கேட்கும்போது ராஜா கிட்ட உன்ட்டு ஏதாவது பேசணுமா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? சார், எங்கள் மூத்த பையன் ஜெனி பிஎட் படிச்சிருக்கா, நீங்கள் ராஜாட்ட பேசி, மோடிக்கிட்ட பேசி என்ன பண்ணுங்க, ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லியிருப்பார். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். நோ ரெக்கமெண்டேஷன். அல்லேலூயா. யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம், கர்த்தரே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சுகமா குடி இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன். அப்போ பாருங்க, அந்த தேவ மனுஷனை கனப்படுத்தினதுனால அந்த ஐயாவுக்கு என்ன கொடுத்தாங்க? கட்டல் கொடுத்தாங்க, ஒரு அழகான வீடு கட்டி கொடுத்தாங்க, ஒரு நாற்காலி இருந்தது, மேஜை இருந்தது, குத்து விளக்கு இருந்தது. அப்போ ஐயா எலிசா தேவ மனுஷன் வரும்போது சாப்பாடும் கொடுத்துருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமே, நல்ல அனுசரணையாக அந்த அம்மா கவனிக்கிறாங்க, சாப்பாடும் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு எலிசாவுக்கு இப்போ என்ன வருது, படுத்துக்கலான்னு தோணுது. ஏன்னா அதுக்கு தானே கட்டில் வச்சுருக்காங்க. ஸோ படுத்துக்கலான்னு தோணுது. வசனம் படிங்க. சிஸ்டர் எத்தனை? 4:11. அவன் கேயாசியை பார்த்து, சிஸ்டர் 4:11. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக்கொண்டு இருந்தான். ஆமென். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? படுத்துட்டு இருந்தாராம். படுக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது, இவ்வளோ சூப்பராக அந்த அம்மா என்னை கவனிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நான் விசாரிக்கணுங்கிற இருதயத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைய நான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரரை உண்மையாக கனப்படுத்துனீங்கன்னா அவர் படுத்திருந்து யோசிக்கும் போது உங்களை யோசிச்சா கூட உங்கள் வீட்டுக்கு அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? பாஸ்டர் படுத்து தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜெபிக்கிறார் இல்லைன்னு சொல்ல, சப்போஸ் ரெஸ்ட்டுக்காக படுக்கும்போது கூட இந்த விசுவாசிக்கு இது நடக்கணுமே, இந்த விசுவாசி இப்படி இருக்கணுமே, மெல்வினுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையணுமே, ஆமேன், ஜெனிக்கு ஒரு மாப்பிள்ளை அமையணுமே அப்படின்னு நினச்சா கூட உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். அதுதான் இந்த வார்த்தையின் அடித்தளம் என்றே நான் சொல்லுவேன். படுத்து தான் இருக்காரு, ஜெபிச்சாருன்னு வேதம் போடல. படுத்து ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கும் போது யாருடைய நினைவு வருகிறது? ஏன் தெரியுமா? ஏன் அந்த நினைவை ஆண்டவர் கொண்டு வருகிறார்? எப்படியாகிலும் சூனேமியாளுடைய குறைவு மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஊழியர் உங்கள் வீட்டிற்கு வருவது எதற்காக தெரியுமா? உங்கள் குறைவு மாறுவதற்காக. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏனென்றால் தேவ பிரசன்னத்தை அவர் சுமந்து வருகிறார். ஹalleluya. யோவான் 12:26 படிக்கிறோம். யோவான் 12:26 படிங்களேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். வசனம் சொல்லுது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். கர்த்தர் எங்க இருக்காரு அங்க ஊழியக்காரர் இருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தா ஊழியக்காரர் மட்டுமல்ல, கூட கர்த்தரும் வருகிறார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நேற்றைக்கு காங்கயத்தில் ஒரு வசனத்தை சொன்னேன். போன வாரம் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது, ஆசீர்வதித்தது. தேவ பிள்ளைய வசனத்தில் படிக்கிறோம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். இதனுடைய சாப்டர் கிடையாது, பட் கர்த்தர் எப்படி வருவார் என்று சொல்லுகிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்பாவை அறிஞ்சுக்கணும், தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும், தொடர்ந்து தேவனை தேடணும். இப்ப ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு ஜெபத்திற்கு வரும் பொழுது ஆமீன், அவர் மட்டுமல்ல, அவர் மட்டும் புறப்படல, கர்த்தரும் அருணோதயம் போல புறப்படுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹalleluya. தேவ பிள்ளையே, சூரிய வெளிச்சமும் எனக்கு தேவை, மழையும் தேவை. உணர்றீங்களா? சூரிய வெளிச்சமும் எனக்கு தேவை, மழையும் தேவை. ஆமென். சோ ஆண்டவர் எப்படி வராராம்? சூரியனை போலவும் வருவார், மழையாகவும் வருவாராம். என் தேவன் மழையா என் வீட்டிற்கு வரும் பொழுது எங்கெங்கு வறண்ட நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு. ஹalleluya. இப்போ உங்களை நடத்துகிறவர்களை என்ன செய்யணும்? கனப்படுத்த பழகுங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஷெர்லினுக்கும் சாம்க்கும் நானும் பாஸ்டர் மேக்ஸில் புலி. எங்கள் அப்பா 100க்கு 100 மேக்ஸில், எங்கள் அத்தை 100க்கு 100 மேக்ஸில். அப்போ நாங்கள் படிக்கணுமா வேண்டாமா? 2 பேரும் 10th ஃபெயிலு மேக்ஸில். கைத்தட்டிருங்களேன். ஹல்லேலூயா. ஆமே. எங்கள் அப்பா 100க்கு 100ங்க. அதிசயம். சென்டம் வாங்கியிருக்காரு, அத்தை சென்டம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜெனட்டிக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறிவு எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பாஞ்சிருச்சு. அதனால மேக்ஸில் அவங்க ரொம்ப புலி. ஸோ 2 பேருக்கும் டியூஷன் வச்சாங்க. மேக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு மேக்ஸும் இசையும் கற்றுக் கொடுக்குறீர்களோ அவர்கள் ரொம்ப அறிவாளிகளாக மாறிடுவாங்க.
சின்னதிலிருந்தே அவங்களுக்கு கணக்கில் நல்ல அறிவு ஊட்டுங்க. ஆமீன். இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அப்படிதான். மேக்ஸு, அடுத்து இசை, அடுத்து வேதம், இது மூணுலேயும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அதனால அவங்க விஞ்ஞானிகளா, எத்தனை விஞ்ஞானி இருந்தாலும் இஸ்ரேல் விஞ்ஞானிகளுக்கு அடிச்சு விட முடியாது. அடிச்சு பற்றிட்டு மேலே வந்துடுவாங்க, அவ்வளோ கிருபையும் ஞானமும். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார், அவர் வந்து சிஎஸ்சியில் மேக்ஸ் எடுத்தார். அவரை பாப்பாக்காக ஸ்பெஷல் டியூஷன் வச்சு மேக்ஸ் எடுத்தாங்க. அப்போ ஒரு முறை அவர் ஐயாவை பார்த்து சொன்ன போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம். சொல்லி கொடுக்கும் பொழுது பாருங்க, ஆசானை எப்படி கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ அந்த பையன் மேக்ஸில் வீக்காக இருந்திருக்கிறான். அவர் வந்து அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவன் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்து கர்த்தருடைய கிருபையினால அந்த பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிது. அந்த சம்பளங்கள் வாங்கும்போது அவன் யோசிப்பான், இன்னைக்கு இவ்வளோ உயர்வுக்கு இருக்கிறன்னா எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா, ஆமீன், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு அவன் மனசில் ஓடிட்டே இருக்குமா. அவன் கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு எனக்கு தெரியாது, பட் அவன் உள் மனதிற்குள்ள என் ஆசானை நான் கனப்படுத்தணுங்கிற இருதயம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போய் அந்த சாரை பார்த்து, சார் ஒரு 1 or 2 hour பெர்மிஷன் போட்டு வாங்கலாம், என் கூட நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னானாம். சரின்னு சொல்லிட்டு சார் ஓகே உன் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் போட்டுட்டு போனாராம். போகும்போது ஒரு கார் ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போய், சார் இந்த காரை தான் சார் உங்களுக்கு புதுசாக வாங்கியிருக்கேன், இந்தாங்க சார் சாவின்னு கொடுத்தானா. அல்லேலூயா. மேபி ஒரு 10 lakhs கிட்ட இருக்கும் அந்த காரு. ஆமே, நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நம்முடைய ஆசான் போன வாரம் வந்த ஊழியக்காரர் சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, நான் உள்ள முடைந்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல கல்விமானை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, இன்றைக்கு பாஸ்டர் ஐயாவுடைய முதல் ஸ்டூடெண்ட் நான் தாங்க. அல்லேலூயா. ஆமே, நான் தான் உங்களுடைய முதல் மாணவி. ஆமே, அல்லேலூயா. என்ன உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கா? ஆமே, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமே, கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறேன். ஆமே, கர்த்தர் பெரியவர். சோ ஆண்டவர் அந்த மாதிரி ஆசானை கனப்படுத்துகிற விதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நாங்கள் உலக கல்வியை அல்ல பரலோக கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பரலோக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம். பரலோக பாடம் என்பது என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரலோக பாடம். ஒழுக்கம் என்பது பரிசுத்த பரலோக பாடம். கீழ்ப்படிதல் என்பது பரலோக பாடம். தாழ்மை என்பது பரலோக பாடம். ஊழியர்களை கனப்படுத்துவது என்பது பரலோக பாடம். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார் தேவ பிள்ளையே? ஆமே, அல்லேலூயா. பரலோக பாடத்தை கற்றுக் கொடுப்பது, ஆமீன், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆகவே அதை நன்றாகவே புரிந்திருந்தவர்கள் தான் சூனேமியால் அவங்களுடைய குடும்பம். ஸோ ஊழியக்காரர் தூங்கும்போது அவருக்கு தூக்கம் வரல, சூனேமியாளுக்கு எதையாவது செய்யணுமே அப்படின்னு அவருக்குள்ள தோணி வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, அவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க, 14ஆம் வசனம் படிங்களேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். பாருங்க, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அவளுக்கு குழந்தை இல்லைப்பா. ஆனா இந்த அம்மா அதை சொல்லவே இல்லை. ஆமே, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். விசுவாசங்க. ஆமே, இன்னைக்கு என்ன நல்லா இருந்தா கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏதோ இருக்காங்க, அப்படியே இந்த மூஞ்சி பார்க்கணும். ஆமே, நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நான் ஏசப்பா கிருபையில் நல்லாவே இருக்கேங்க அப்படின்னு ஒரு குலுக்கி சொல்லிருங்க, அவங்க எந்திரிச்சிருட்டோம். அல்லேலூயா. ஆமே, மார்க்கையா உங்க பக்கத்தில் உங்களை மாதிரியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அவரை குலுக்கி சொல்லிருங்க, நான் நல்லா இருக்கேன் இயேசுவின் கிருபையாலன்னு. அல்லேலூயா. ஆமேன். 2 பேர் சிரிப்பு ஒரே மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பெரியவர். தேவ பிள்ளையே, நல்லா இருக்க. விசுவாச வார்த்தையை தவிர அந்த அம்மா கிட்ட கண்டே பிடிக்க முடியாதுங்க குறைகளை. அவிசுவாச வார்த்தைக்கு சான்ஸே இல்லை. அவர்களை நடத்தின தேவன் அவர்களை ரொம்ப அழகா விசுவாசத்துல பயிற்றுவித்திருக்கிறார். பிசிஏ சபையே, உங்களுக்கு அவிசுவாசத்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஊழியக்காரன், விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்துகிற
வளர்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி அப்பா எனக்குள்ள விசுவாசத்தை கத்து கொடுத்து வளர்த்துறீங்கப்பா. ஹல்லேலூயா. நடக்கும், எல்லாம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும், ஆமென், அதிசயம் நடக்கும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சோ நான் நல்லா இருக்கேன். அப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்பட்ட உடனே வேதத்துல படிக்கிறோம் 17ஆம் வசனம், அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். மேட்ரை சொல்லவே இல்லை. ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியும், நான் வயசானாலும் என் வீட்டுக்கார வயசானு அவர் குடுகுடு கிழவனானாலும் என் அப்பனாகிய தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் ஊற்று நீராய் உள்ள ஊறிக்கொண்டு தாங்க இருந்திருக்கோம். அல்லேலூயா. ஆமே. விசுவாச வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. எப்ப கேளு சில பேர் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றது, சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமே. எல்லாருக்கு ஆமே. பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? கம்மி தாங்க, ஒரு 10 கோடி வச்சிருக்கங்க. சொல்லுங்க, அடிச்சு தள்ளுங்க. ஒரு ஆமீன். விசுவாசத்துல பேசுறதுக்கு என்னங்க? விசுவாசத்துல நான் ஒன்னும் பிச்சைக்காரி கிடையாது. விசுவாசத்துல ஐஸ்வர்யவாட்டி. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்புகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் விசுவாசத்துல பணக்காரிங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, நான் யார் தெரியுமா? விசுவாசத்துல பணக்காரி, விசுவாசத்துல பணக்காரன். என் குடும்பம் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமே. சுகமா இருக்கேன், மேட்ரை சொல்லவே இல்லை. ஆனா உள்ள இருக்கு விசுவாசம், உள்ள இருக்கு. என் அப்பன் செய்வாரு. என் வீட்டில் ஒரு குழந்தை ஓடும். அந்த விசுவாசம் தான் அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை. ஏன்? அவர்கள் உள்ளே நினைத்தது ஒரு தேவ மனிதன். இந்த அம்மா சொல்லாத ஒன்ன தேவ மனுஷனுக்குள்ள அப்பா வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்கிறார்னா என் தேவன் எவ்வளவா சூனேமியால நேசிச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நம்புறீங்களா கர்த்தருடைய பிள்ளையே? ஆமென். என் இதயம், என்னுடைய மனசு இதமாகறதுக்கு நான் தேடுற ஒரு இடம் அப்பாவின் மடியா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ரணங்களின் தழும்புகள் கூட தெரியாம சுகமாக்குற வல்லமை. சில புண்ணு வந்துருச்சு, அது காயமாயிருச்சு, ரணம் ஆயிருச்சு, அதனுடைய தழும்பு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அப்பாவுடைய வார்த்தை ரணமே தெரியாம, தழும்பே தெரியாம குணமாக்கி உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு வல்லமை என் அப்பாவுடைய வார்த்தைக்கு உண்டு தேவ பிள்ளையே. ஆமே. முதல் ஆசீர்வாதம். ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஆமேன். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்னமோ இவ பெரிய இவ மாதிரி ஊழியக்காரரை இவ தான் கவனிக்கிறாளாமா, நம்மளாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு பேசினவங்க இருப்பாங்க. ஆமே. என்ன உங்களுக்கு நாடகம் மாதிரி தெரியுதா? ஆமே. பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க, என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. ஆமே. இந்த அம்மா தான் செய்யுமா, இவங்க தான் பெரியவங்களா, ஆச்சா போச்சா, ஆன பூனை வடை போண்டான்னு பேசியிருப்பாங்க. ஆனா ஊர் வாயை மூட முடியல. ஆனா இந்த அம்மாவுடைய விசுவாசம் ஊர் வாயை மூடினது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊரு சொல்லுதா, கவலைப்படாதீங்க. ஊர் என்ன வேணாலும் பேசும், நீங்க விசுவாசத்தை பேசுங்க. சுகமாய் குடியிருக்கிறேன், நான் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுங்களா? ஒண்ணு, கர்த்தர் என்ன ரட்சித்தது. ரெண்டாவது, நமக்கு கிடைச்ச சர்ச்சு. மூணாவது, பாஸ்டர் ஐயா கிடைச்சது. கையத்தை தட்டுங்களேன். அப்பதான் அடுத்து நல்லா இன்னொரு சாரி வாங்கி கொடுப்பாங்க. ஆமே. தேவ பிள்ளையே, ரட்சிப்பின் சந்தோஷம், அப்பாவுடைய வார்த்தை அச போடணுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, என் ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் நேசிக்கிறேன். இப்போ உங்களை கேட்டால் சொல்லுவீங்க, காஃபி பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், காஃபி பிடிக்கும், டீ பிடிக்கும், போண்டா பிடிக்கும், வடை பிடிக்கும், அப்புறம் பிரியாணி பாரு வந்துட்டாங்க, பிரியாணி பிடிக்கும், அப்புறம் என்னென்னவோ அடிக்கி தள்ளுவீங்க. ஆனால் எஸ்ராவை கேட்டால் சொல்லுவார், எல்லா உணவை விட எனக்கு அப்பா வார்த்தை தான் பிடிக்கும். ஹல்லேலூயா. இந்த ரசிச்சு அப்படியே உள்வாங்குறோம் பாருங்க, அதில் தாங்க ஆசீர்வாதத்தை அள்ளி வீசிடுவார் அப்பா, நமக்கு கொட்டிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நான் சுகமா குடியிருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். ஆமென். அந்த உள்ளுக்குள்ள இருந்த அந்த ரணத்துக்கு பதில் தேவ மனிதன் மூலமாய் வந்தது. அல்லேலூயா. அவங்க கவலைப்பட்டாங்கன்னு வேதம் சொல்ல. தேவ பிள்ளைய சில பிரச்சனைகள் ரணம் போல தெரியுதா, கவலைப்படாதீங்க. விசுவாச வார்த்தைகளை, விசுவாச வார்த்தை என்பது என்ன? வேதம். ஆமென். வேதத்தை பேசுங்க. வார்த்தையை பேச பேச அப்பா உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். இப்ப பாருங்க, குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்தான். வசனம் சிஸ்டர் அதை படிங்க. 18. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். ஆமென். அப்ப பாருங்க, அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் போயிருக்கும் போது, அப்ப சொந்த வயல் இவங்களுக்கு இருந்திருக்கு, வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு சொந்த வயல் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்றப்ப ஆமேனை பார்த்தா 100 சதுரடி கூட உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க எல்லாத்தையும். ஆமென். விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு குடும்பத்துல நாங்க ஜெபிக்கும் போது, காங்கேயத்துல கெட்சி அக்கா குடும்பத்துக்காக நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க பாஸ்டர் ஐயா பசங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன், டே ஈரோட்ல உங்க வீடு தாண்டா பெருசா இருக்க போகுதுன்னு. அல்லேலூயா. பா எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லி வந்திருக்கிறேன், என் தேவன் நடத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆமே. தேவ பிள்ளையே, பையன் வளர்ந்துட்டான், அப்பா கூட சேர்ந்து வயல்களை பார்ப்பதற்காக போகிறான். இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் பாருங்க அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்றாங்க. ஆமே. நீங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாளாவது உட்கார்ந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க வேலையில எவ்வளவு பாடுபடுறீங்க அப்படிங்கறது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்பதான் பணத்தின் அருமை அவர்களுக்கு என்னவென்று புரியும். ஆமே. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு டெல்வின் வருவான். வரும்போது நான் சொல்லுவேன், டே உங்க அப்பா கையை போய் பாடுறா, தேங்காய் உரிச்சு 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 ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு தடவை அந்த இதே அப்படியே பிஞ்சிருச்சுங்க, தோலை, இந்த சதையே பிஞ்சிருச்சு. ஆமே. நான் வரும்போது நாங்கள் சொல்லுவோம், ஆமேன், உங்க அம்மாவுடைய கஷ்டத்தை பாருடா, ஆமேன், உணர்ந்து படி என்று சொல்லுவோம். அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பாடுபடுறீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க, எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், உங்கள் வேலை யாருன்னு தெரியணும். ஆமே. கஷ்டங்களை சொல்லாமல் வளர்த்திட்டு கடைசி நேரம் நீங்கள் கஷ்டமே படக்கூடாது. நான் வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ சொன்னேன், வயசானா கூட உங்கள் கெத்து குறையக்கூடாது, உங்கள் அதிகாரம் குறையக்கூடாது. ஆமே. இப்போ அத்தை இருக்காங்க அப்படின்னா மனோவா பாஸ்டரை பார்த்து, அவங்க பையன் தானே, சோறு போடுறா எனக்கு அப்படின்னு சொல்லணும். தம்பி சோறு போடு, அப்படி இல்லை, சாப்பாடு போடு எனக்கு. ஆமேன். அந்த மாதிரி அதிகாரமா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமேன். வயதான காலங்கள்ல நீங்க கூனி குறுகி உங்க பிள்ளைகள் முன்பதாக நிற்க கூடாது. ஆமேன். பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு தாய் 70,000 பென்ஷன் வாங்குறாங்க. பாஸ்டர்ட்ட வந்து அழுகுறாங்க, ஐயா பணத்துக்காக தான் ஐயா என் அம்மான்னு சொல்றாங்க, பணம் கொடுக்கல நான் செத்துப்போன்னு சொல்றாங்க. ஐயா எவ்வளவு வலியா இருக்குல்ல. 27 வயதுல அந்த அம்மா விதவையானாங்க. ஆமே. கணவரை இழந்து 3-4 பசங்களை வளர்த்தி ஆளாக்கி நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு கையை வளைன்றாங்களே பசங்க. ஆமே. எத்தனையோ விஷயங்களை காதுல கேட்கிறோம். ஏன் எச்சரிப்பு அடையும்படி சொல்லுகிறேன். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க கஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்க. ஆமே. நீங்க படுற கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னா என்ன செய்யுங்க, உங்க கஷ்டங்களை சொல்லி வளர்த்துங்க. நல்லா படிக்கட்டும், அவங்க நல்ல மேன்மைக்கு வரட்டும், உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடட்டும். அதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 60 வயதிற்கு மேல் ஒரு தகப்பனார் வேலைக்கு போனா பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஆமே. 15 வயசுல பையன் வேலைக்கு போனான்னா அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. நான் சத்தியத்தை சத்தியமா பேசுறேன். ஆமே. நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க, எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆமே. இன்னைக்கு பாஸ்டரை ஆசீர்வாதமா இருக்கிறக்கு ஒரு காரணம், எந்த நாளிலும் எந்த நிமிஷத்திலையும் தாயையும் தகப்பனையும் எதிர்த்து நான் பார்க்கல 22 வருஷத்துக்கு. ஆமே.
எதிர்த்து பார்க்கல. தேவ பிள்ளையே, அப்பா என்ன வேலைக்கு போறாரு, என்ன கஷ்டப்படுறாரு, சின்னதுல பெரிய பணக்கார பையங்க. ஆமே, வானா வர்ற கால் இருக்கு, போன்னு சொன்னா வேலை செய்யற கால் இருக்கு. ஒரே குடும்பத்துல ஒரே வாரிசு. இன்னைக்கு ஒத்தையா பிறந்தவங்கள எத்தனை கொழுப்பு இருக்கு சில பேருக்கு. அட்டி பட்டையை தீட்டணுன்ற என்னை என்கிட்ட விடுங்க, நான் கவனிச்சிடுறேன். ஆமே, அல்லேலூயா. ஆமே, ஒழுக்கத்துல வளர்த்தாம என்னங்க. நான் ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன், ஆமேன், அறிவு ஒரு நாள் சில நேரம் அடங்கி போகாது. அறிவா இருக்கிறோம், நம்ம பெரியவங்களா இருக்கோம், அடங்கியே போகாது. ஆனா கிருபை எல்லாத்துலயும் அடங்கி போகும். கிருபை வேணுமா, அறிவு வேணுமா? கிருபை சிங்காசனத்துல உட்கார வைக்கும், அறிவு ஒரு லெவல் தான். ஆனா கிருபை மேல கிருபை தந்து என் தலையை உயர்த்துவீர். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு 1008 போய் அங்க என்னது லண்டன்லயே கூட படிக்க வைங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாங்க பாருங்க. ஆமே, கஷ்டங்களை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு. ஒரு தகப்பன் இல்லாமல் அந்த குழந்தை வளருகிறது என்பது எவ்வளவு வலி என்பது எங்க குடும்பத்துக்கு தெரியும். தேவ பிள்ளையே, நல்லா வளர்த்துனாங்க, நல்லா ஆளாக்குனாங்க, படிக்க வச்சாங்க. இந்த காரியத்துல கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்சு பதறுது. ஆமே, தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்துங்க. ஆமே, சரியா வளர்த்துங்க. ஒவ்வொரு வாரம் இந்த சத்தியம் வந்தா, ஐயோ இந்த மண்ணா எங்களுக்கு கசக்குது அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, அதான் என்னைக்கு அவங்க சொன்னாங்களோ இதே மண்ணாதானா, இதே வார்த்தை தானா, இதே புத்தி தானா அப்படின்னு கேட்டவன் ஒருத்தன் கூட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போக முடியலங்க. என்னைக்கு இதே வார்த்தை தானா, இதே ஜெபந்தானா, இதே வார்த்தைகள் தானா என்று சொல்லுகிறவர்கள் ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பழகி அதுல வளருகிற தேவ பிள்ளைக்கு என் அப்பன் இயேசு பாலும் தேனும் ஓடுகிற பரலோக கானானுக்குள்ள கொண்டு போவார் என்பது என் வேதம் சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. அந்த பகுதியில படிக்கும்போது மோசே கிட்ட சொல்றாரு, டே அவன் காணிக்கைய வாங்காத, அவன் கொடுக்குற உனக்கு விரோதமா பேசினாங்கல்ல, சத்தியத்துக்கு விரோதமா பேசினாங்கல்ல, காணிக்கைய வாங்காத. கர்த்தர் அவர்கள் உணராமல் போனதினால் அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரியாதிருப்பாராக. ஆமே, தேவ பிள்ளையே, ரொம்ப 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 சத்தியத்துல ஆமே அசகு பிசகே வரக்கூடாது. ஸ்டாண்டர்டா நில்லுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டா உங்க ஒழுக்கம் ஸ்டாண்டர்டா இருக்கணும், பிசகவே கூடாது. ஆமே, வேலையிலையும் அப்படிதான், குடும்பத்திலையும் அப்படிதான், உறவுகள் மத்தியிலையும் அப்படிதான். அல்லேலூயா. எங்க போனாலும் உங்களோட இதை காத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமே. போன வாரம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க. வந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரெட்ரிக்னு ஒரு ஐயர் இருந்தார், அவர் கேட்டாருமா, அவங்களெல்லாம் கேட்டார், அப்பாவை கேட்டார். அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, அப்பாவை சொல்லும்போது சொன்ன ஒரே வார்த்தை, அன்னைக்கு இருந்த வாலிப பிள்ளைங்களை ஒழுக்கமாக அப்பா நடத்தினாரு. ஆமே. ஃப்ரெட்ரிக் ஐயர் இன்னைக்கு கூட, அவருக்கு அந்த ஐயருக்கு 80 வயசு ஆயிடுச்சு, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னார். ஆமே. அப்பா இருந்த காலத்தில் சர்ச் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆமே. இதுதாங்க பேர் போதுங்க. எங்கள் அப்பா பெருசால நிறையா செஞ்சுட்டாரு, சொல்லக்கூடாது. என்னை நல்லா வளர்த்திருக்காங்களே, இதுக்கு எத்தனை நன்றி சொல்கிறது. ஆமே. நல்ல ஒரு தேவ மனிதன் கையில் கைப்பிடிச்சு கொடுத்தாங்களே. எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஈரோடு உனக்கு எப்படி தெரியும்? அத்தையும் மாமாவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாமல் வாழணும். ஆமே. என் பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆமே. தேவ பிள்ளையே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆமே. எங்கள் அப்பா அவங்க சர்ச்சில் இருக்கும்போது நெயில் பாலிஷ் போட்டு வந்தால் வெளியே நிற்க வச்சுருவார், நகம் வெட்டாட்டி வெளியே நிற்க வச்சுருவார். ஆமே. மருதாணி போடக்கூடாது. ஆமே. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை வளர்த்துனாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஐயரா இருக்காங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே,
அப்பா கூட போகும் பொழுது ஆமீன் அவன் புரிந்து கொண்டான் அப்பாவின் கஷ்டத்தை. ஆமீன். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், அப்பா எனக்கு தலைவலி தாங்க முடியல, தலைவலி தாங்க முடியல. சரின்னு உடனே அவங்க அப்பா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டே விட்டுருங்க, தலை வலிக்குதுன்றான். தலைவலி தாங்க முடியாததுனால அந்த குழந்தைய கொண்டு வந்து, மேபி ஒரு 10 வயசு இருந்திருக்கலாம், குழந்தைய கொண்டு வந்து அம்மா கிட்ட விட்ட உடனே அம்மா மடியில் வச்சு, அல்லேலூயா, மடியில் வச்சு அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டே இருக்கா. யாருக்கு சொல்ல, தலை அப்படியே கிட்ட மடியில் வச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குழந்தை மடியிலேயே செத்து கிடக்குது. என்னம்மா அவ துடிச்சிருந்துருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்காது. நம்மளா இருந்தா செத்து போனா என்ன செய்வோம், உடனே ஃபோனை எடுத்து 10 பேருக்கு 20 பேர் 200 பேருக்கு கால் பண்ணி பட்டு பட்டுன்னு சொல்லி தள்ளிடுவோம். பக்கத்து சத்தமா அழுது ஒரு சத்தம் போட்டோம்னா ஊரே கூடியிருக்கும். யார்கிட்டையும் சொல்ல, விசுவாசம் வேலை செய்யுது. பிரச்சனையின் மத்தியில வேலை செய்யுது. எது வேலை செய்யுது? விசுவாசம் வேலை செய்யுது. கேட்ட வார்த்தைகள் வேலை செய்யுது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அம்மாக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை உடனே அவள் மேலே ஏறி போய், இதை நினைச்சுதாங்க ரொம்ப அழுத நைட்டு, ரொம்ப அழுத ஆண்டவர்கிட்ட. ஒரு பிரச்சனை மத்தியில செத்தே போச்சுங்க குழந்தை. ஆனா ஊரை கூட்டாம அழுகாம உடனே அந்த மேல் வீட்டறைக்கு ஏறி போய், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டில் ஒரு ஜெபம் இருந்தா செத்தது கூட பிழைச்சுக்குமா? உங்க வீட்டில் ஒரு ஜெப இடம் இருந்தா செத்து போனது கூட மீண்டும் வருமா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஒரு ஜெப இடம் இருந்தா இழந்ததை அனைத்தையும் திரும்ப பெறுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அவங்க வீட்டில் ஒரு ஜெப இடம் இருந்ததுனால தானே அவங்களுக்கு என்ன தோணுச்சு, வேற எங்கேயும் போல, ஹாஸ்பிட்டல் போகலாம், 108 கூப்பிடலாம், இல்லை, எங்க போகணும், ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும் குழந்தைய. தேவ மனுஷன் அந்த இடத்துல ஜெபிச்சுட்டே இருக்காரு, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி குழந்தைய வச்சுட்டு உடனே வீட்டுக்காருக்கு இன்ஃபார்ம் பண்றா, ஒரு கழுதை அனுப்புங்க. இப்பவா இருந்தா கார் அனுப்பிச்சிருப்பாங்க, அப்ப என்னதான் கழுதைதான், கழுதையை அனுப்புங்க, நான் ஒரு வேலைக்காரன் அனுப்புங்க, நான் போகணும் தேவ மனுஷனை பார்க்கணும். அப்ப அவர் கேட்கிறாரு, ஓய்வு நாள் இல்லை, அமாவாசையில் எதுக்கு போற? அப்புறம் வந்து சொல்றேனே. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், எல்லாம் அடிச்சு பத்தி எல்லாத்தையும் சொல்லி தள்ளிடுவோம். ஆமேன். யாராவது நம்மகிட்ட நல்லா பேசிட்டாங்கன்னு வைங்க, அப்படியே இருதயத்தை எடுத்து வெளியே வச்சிருவோம். பாருங்க, இதாங்க என்னுடைய இருதயம். ஆமே. ரொம்ப ஞானமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, இந்த அம்மா சேனம் கட்டி வேலைக்காரங்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சில நேரம் எவங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ஆமே. வேலைக்காரங்க கிட்ட போய் சில நேரம் இதை செஞ்சிடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல குட்டி போடுவாங்க. ஆமேன். வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி இந்த அம்மா எதுவும் பேசக்கூடாது, எவங்கிட்டையும் பேசக்கூடாது. போடு ஓட்டத்தை அந்த பைபிள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. ஆமென். ஓட்டத்தை நிறுத்தாதே, கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தாதே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்கிற ஓட்டத்தை நிறுத்தாதே, ஏன்னா அற்புதத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. சோ போறாங்க. போகும்போது பாருங்க, தூரத்துல வரும்போதே தேவ மனுஷனுக்கு கண்ணு ஆண்ட பாருங்க, வயசானாலும் கண்ணு நல்லா தெரியும் ஊழியக்காரங்களுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நல்ல தேவ மனுஷனுக்கு கண்ணு தெரியுது. கேயாசியை பார்த்து சொல்றாரு, பாரு சூனேமியால் வர்ற மாதிரி தெரியுது, என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்கிட்ட கூட கேயாசிட்ட கூட தன் மேட்டரை சொல்லவே இல்லைங்க. நான் நல்லா இருக்கேன். நம்மளா இருந்தா யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கேன் கேட்கிறாரு. அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, மகன் நல்லா இருக்காரா? மகன் செத்து போயாச்சுங்க. ஆனா வார்த்தை என்ன தெரியுமா? சுகம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகன் செத்து வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு, ஆமேன், தேவ பிள்ளையே, அந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? மேல் வீட்டுக்கு ஏறும் பொழுதே என்ன விசுவாசம் தெரியுமா? என் குழந்தை வேண்டுமானால் செத்திருக்கலாம், என் தேவன் சாகவில்லையே, அவர் வார்த்தை சாகவில்லையே, அவர் எனக்கு கொடுத்த விசுவாசம் சாகவில்லையே. ஹல்லேலூயா. ஆமென். குழந்தை வேணா செத்து இருக்கலாம், எனக்குள்ள அப்பம் கொடுத்த விசுவாசம் சாகல. அதனாலதான் சொல்றேன், சூனேமியால் விசுவாசத்தில் ஒரு பணக்காரி, ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஆமே. போனாங்கங்க. அப்ப அந்த கேயாசி கேட்கிறாரு, உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காராமா,
பிள்ளை சுகமா இருக்கிறானா. என்ன சொல்லியிருக்கணும்? செத்து போயிட்டாயா? இல்லைங்க, சுகம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைக்கு வழியே இல்லைன்னு இருக்கா, நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவன் பரிசுத்தமாய் வந்துட்டான்னு சொல்லுங்க. அவன் கிருபையில. ஆமேன். நான் சுந்தரி சிஸ்டர் பையனை அவங்க எப்போ அவங்க கவலைப்பட்டாலும் சொல்லுவேன், அவன் மிஷினரியா வருவான். எனக்கு தெரியும் அவன் வருவான். என்னைக்கோ ஒரு நாள் அவன் ஆண்டவர் பிடிச்சி இழுத்துட்டு வருவார், எனக்கு தெரியும். ஆமே. விசுவாச வார்த்தை பாருங்க, சுகந்தான் சொல்லிட்டு தேவ மனுஷனுடைய காலை பிடித்து கொண்டாள். இந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். 27. பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்ப தேவனுடைய மனுஷனுடைய காலை பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வரணும்பா, என் கூட வரணும்பா. தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், ஆராதனைக்கு வந்தது யாரை பிடிக்க தெரியுமா? அப்பா காலை பிடிக்க. அல்லேலூயா. அவர் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. பாட்டு பாடணுமே, அவர் பாதத்தை பிடிக்க. பேதுரு கிட்ட சீமோன் அப்படிங்கிற ஒரு பணக்காரர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தண்ணி கொடுக்கல, ஆனா இவ கண்ணீரையே என்னுடைய பாதத்தில் ஊற்றி நினைச்சிட்டாப்பா, இவ நிறைய என்னை நேசிக்கிறாப்பா, அதுதான் வெளிப்பட்டது என்று சொன்னார். அந்த மாதிரி தேவ சமூகத்துக்கு வந்தது. அவர் காலை பிடிச்சுக்கோங்க, அவர் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனை வெளியே வர முடியலையா? அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றேன். கர்மேல் பர்வதம், இந்த சூனேம்ங்கிறது கீழே இருக்கு, கர்மேல்ங்கிறது மேலே இருக்கு. அப்போ சேனம் கட்டி சில மைல் தூரங்கள் அவங்க போகணும். தேவ பிள்ளைய வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு கர்மேலுக்கு போனாங்கன்னா, கர்மேல் என்பது என்ன தெரியுமா? எபிரேய பதம், கிரேக்க பதம், கர்த்தரின் திராட்சை தோட்டம். கர்மேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்துக்கு இந்த அம்மா ஓடுனாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஊழியக்காரனை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கேயாசி கிட்ட சொல்றாரு, டே என் தடியை எடுத்துட்டு போய் அந்த குழந்தை முகத்துல வெயின்றாரு. இவன் போய் வச்சுட்டு வந்து சொல்றான், உணர்ச்சியும் இல்லை, சத்தமும் இல்லை, அவ்விசுவாசிகளால் அற்புதத்தை காண முடியாது. ஆமே. அவ்விசுவாசிகளால் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. கேயாசி ஒருவேளை கண்டிப்பா சுகம் கிடைக்கும்யா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வந்து கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வந்து சொல்றவர் என்ன பண்றாரு? ஆமேன். சத்தமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. உங்க கூட இருக்கிறவங்க, உங்ககிட்ட பழகிறவங்க அவிசுவாசமா பேசினாங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட சத்தம் இருக்காது, உணர்ச்சி இருக்காது. ஆமேன். விசுவாச வார்த்தைகளை பேசணும் உங்க மக்கள். ஆமேன். உங்க குடும்பத்துல விசுவாச வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. இப்போ என்ன படிக்கிறோம்? சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விடவே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போய் 34ஆம் வசனம், 33, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. கேயாசிக்கு தெரியும், ஜெபிக்கல. எலிசாக்கு ஜெபமே நல்லா தெரியும், ஜெபிக்கிறார். சில கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கணும்னு தெரியும், ஜெபிக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? முட்டை மார்க்கு தான் வாங்கணும். ஆனா ஜெபத்தை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 100க்கு 100 வாங்கிடலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பளத்துல, ஒரு சின்ன வீட்டுல, ஒரு சின்ன கார்ல இல்லைங்க, நல்ல சூப்பரா வாழ்ந்து காமிக்கணுங்க இந்த பூமியில. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன். பார்த்து பசிக்கிற வந்துற போது உங்களுக்கு ஆமீன் சொல்றதில்ல. ஆமீன். நல்லா சொல்லுங்க சந்தோஷமா ஒரு ஆமீன். அல்லேலூயா. நைட்டு தூங்கும்போது 1:30 மணி. ஆமீன். காலையில் எந்திரிக்கும் போது 4:30 மணி. யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் தான் தூக்கம். ஆமே. ஆனால் இங்க வந்து கத்தி கத்தி உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றோம். எதுக்காக? எப்படியாகிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் உணர்வடைந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து சாதிச்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு வெறிதான். ஆமே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒரு 15 வயசு நிரம்பின ஒரு பொண்ணு வந்தா, பார்ன் ஹிந்து. அவங்க அப்பா ஒரு பூசாரிங்க. ஸ்டில் வந்து என்கிட்ட சொன்னா, அம்மா இன்னைக்கு சொன்னீங்களே விசுவாச வார்த்தை, அது என்னை தட்டி எழுப்பிருச்சுமா, தட்டி எழுப்பிருச்சு. சர்ச்சில் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை நீங்களும் ஐயாவை சொல்லி கொடுக்கறது. எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு, அவள் வந்து மார்க்கே வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ 400க்கு மேலே மார்க் வாங்கிடுவேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன், விசுவாசத்தில் அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பான்னு நான் சொல்லி ஜெபிச்சேம்மா.
ஆண்டவர் 408 மார்க் காலாண்டுல அவளுக்கு கொடுத்துட்டார். ஆகவே தான் சொல்லுகிறேன், நாங்கள் உலக கல்வி அல்ல, பரலோகத்தின் பாடம், விசுவாச பாடத்தை சபை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எங்க கிளாஸ்ல நான் ஜெபிச்சாதாமா மற்றவங்களுக்கு சுகமாகுன்றா? அல்லேலூயா. மற்றவங்க ஜெபிச்சாலாம் நடக்காது, நான் ஜெபிச்சா நடக்கும். சில பேர் வயிறு வலின்ட்டு வருவாங்க, வயிற்று மேல கையை வச்சு ஜெபிப்பேன், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த மாதிரி சில பேர் கேயாசியை தேடிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் ஆண்டவர். ஆமென். அங்கே போனால் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, இங்கே போனால் எலிசாவை தேடுங்க. ஏனால் தேவ மனுஷனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது பொய்த்தே போகாது. ஆமென். யாரை தேடுங்க? எலிசாவை தேடுங்க. எலிசாவுக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. அதை சூனேமியால் நல்லா புரிஞ்சிருந்தாங்க. கேயாசி கிட்ட அற்புதம் செய்கிற கோல் அனுப்பிச்சு விடுறாரு, டே போய் வெயிடா. ஆமென். விசுவாசத்தோடு போய் வச்சிருந்து குழந்தை எழுப்பி இருக்கணும். திரும்பி வந்து சொல்றான், ஆமென். அதுக்குள்ள சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா இவனுக்குள்ள உணர்ச்சியே இல்லை, உணர்வே இல்லை. தேவனை பற்றிய உணர்வற்ற தேவ மனிதன் அவன். ஹல்லேலூயா. அதனாலதானே பொருளாசைக்கு பின்னாடி ஓடுனான், குஷ்டரோகியாய் வாழ்ந்தான். தேவ பிள்ளையே, தேவனை தெரிந்தும் அவ்விசுவாசிகளாய் போய்விடக் கூடாது. ஆமென். அப்படி இருக்கிறவங்களுக்கு அற்புதமே நடக்காது. ஆனா விசுவாசத்தோடு தேவ மனுஷன் போறாரு, போய் இப்போ வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு இயேசு செய்ததை போலவே அன்று எலிசா, ஆமென், வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ஜெபித்து வேதத்துல படிக்கிற அந்த குழந்தையின் மீது, உள்ளங்கையின் மீது, ஆமென், அந்த குழந்தையின் மேல படுத்த உடனே வசனம் சொல்லுதுங்க, ரொம்ப சூப்பரான வார்த்தை. அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ராபலகா துனி கராபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்கு ஜீவன் வரும். எங்க அங்க ஜீவன் வந்ததுன்னு தானங்க வந்திருக்கணும் வார்த்தை. ஆனா என்ன வந்துச்சான்? அனல் கொண்டது. எத்தனை பேருக்குள்ள அந்த பிரசன்னம் இறங்குறத உணர்றீங்க? ஜெபிக்கும் போது என்ன வரும்? அனல் வரும். ஆமே. ஜெபிக்காத போது தூக்கம் வரும். அல்லேலூயா. மீறி போகும்போது துக்கம் வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே. ஜெபிங்க. ஹல்லேலூயா. அந்த அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்துல நின்று அப்பாவை ஜெபிக்கணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உப்புல முழங்காலில் நின்று ஒரு நாள் வெளியே வந்தால் அது அந்த இடம்லாம் கொஞ்சம் காயமாயிருச்சு, இப்போ புண்ணான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாஸ்டர் பார்த்துட்டு, ரொம்ப மனசுக்கு உங்களுக்கு கஷ்டம், ஐயோ இவ்வளோ கஷ்டமா உப்புல நின்று ஜெபிக்கிறது அப்படின்னாங்க. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், ஒரு தேவ மனுஷனை இப்படி யோசிக்கும் போது நீங்க என்ன எப்படி யோசிப்பீங்கப்பா? அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் கண்ணிலே எனக்காக கருணை பிறக்கும் பொழுது என் அப்பன் இயேசு எனக்காக எவ்வளோ செய்வீங்கப்பா. ஆமே. தேவ பிள்ளையே, அனல் கொண்டது. ஜெபிக்கும் போது அனல் வரும், செத்தது உயிரோட வரும். அல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், சொல்லி நிறைவு செய்கிறேன். 37. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். என்ன ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் என்ன தெரியுமா? பிள்ளை செத்துருச்சு, அடக்கம் பண்ண கொண்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அடக்கம் பண்ண கொண்டு போக மாட்டேன். ஆமென். என் குழந்தை ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அற்புதம் நடந்த உடனே டாடா பாய் அப்படின்ட்டு போல, மறுபடியும் என்ன பண்ணாங்க? தரை மட்டும் குனிந்து பணிந்து, அது தேவனுக்கு செலுத்துகிற ஒரு கணம், முழங்கால் படியிட்டு நன்றி சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. தேவ பிள்ளையே, ஆமென். மேலே போகும்போது துக்கம், மேலே போகும்போது மரணம், கீழே வரும்போது ஜீவன். நான் சொல்கிறேன், மேலே வரும்போது துக்கத்தோடு வந்திருக்கலாம், கீழே போகும்போது ஜீவனோடு, ஆசீர்வாதத்தோடு, கிருபைகளோடு, ஆமென், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன், அவருக்கு நல்ல அவங்க அப்பா ஒரு மரவேலை செய்கிற ஆசாரி, அத்தோடு நிறையா விறகுகளை வெட்டி விற்கிற குடும்பம். காடுகளில் போய் விறகுகளை
வெட்டி விற்கிற குடும்பம், இன்னொன்று செருப்பு தைக்கிற குடும்பம் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ அவங்க ஆபிரகாம் லிங்கன் 10 வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா மரிச்சு போகிறாங்க. மரிச்சு போகிறதுக்கு முன்னாடி 3 விஷயம் அவங்க கிட்ட பதிவிட்டுட்டு போயிருக்காங்க. 1, மதுவுக்கு நீ அடிமையாகக்கூடாது, எந்த போதைப் பொருளுக்கும் நீ அடிமையாகக்கூடாது, எந்த மாதுவுக்கும் நீ அடிமையாகக்கூடாது. 4வது, பொக்கிஷமாக ஆமென் வேதத்தை வைத்துக்கொள், சொத்தாக வேதத்தை வைத்துக்கொள். இதுதான் அந்த அம்மா கொடுத்த புத்திமதி ஆலோசனை. அப்போ அவர் அவங்க அம்மா சொல்லிட்டு மறிச்சு போயிட்டாங்க. அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. குடும்ப சூழல் காரணமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரும் விறகு வெட்டி அதை விற்கிறக்காக அந்த காடுகளில் போய் விறகு வெட்டிட்டு வருவாராம். வந்து பார்த்தா பாட்டி தான் அவங்கள வளர்த்துனாங்க, அந்த ஆபிரகாம் லிங்கனை. ஸோ ஆபி அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்களாம். ஒரு முறை விறகு வெட்டிட்டு அப்படியே டயர்டில் வர்றாரு. ஆமென். 10 வயசில் போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு. அதை கொண்டு போய் விற்று காசாக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறது சின்ன வயசில் 10 வயசில் பயங்கர கடினமான ஒன்று. ஸோ அந்த டயர்டில் வந்தாங்களாம். வரும்போது செல்லமாக பாட்டி கூப்பிட்டாங்களாம், ஆபி அப்படின்னு கூப்பிட்டாங்களா. சொல்லுங்க பாட்டி, என்ன சொல்லுங்க. அப்போ சொன்னாங்களாம், அவனுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்செல்லாம் எந்திரிச்சு முழங்காலில் நின்று என்னைக்குமே நீ கர்த்தருடைய வேதத்துக்கு முன்னாடி முழங்காலில் தான் நிற்கணும். உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தருடைய வேதத்துக்கு முன்னாடி முழங்காலில் நின்று படி. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணிரு. உன் காரியத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடு, தேவன் கிட்ட சொல்லிடு. நீ இந்த வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் முதலிடம் கொடுத்தா அவர் உனக்கு முதலிடம் கொடுப்பார். இதான் பாட்டி சொன்ன ஆலோசனை. டெய்லியும் காலையில் 4 மணிக்கு எழும்பிருமா. அப்படியே இன்னைக்கெல்லாம் பாட்டிங்க சொன்ன என்ன சொல்கிறோம், கிளவி வாய் மூடு. எத்தனை பேர் பெருசு பேசாத. சுனிதா பிள்ளைங்க சொல்கிறாங்களா பாட்டிய பாருங்க, ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமே, பேசாமல் இருங்க, எங்களுக்கு தெரியும். அப்படி வாயை போடுங்க. ஆமே, சொல்லுவியான்னு. ஆமே, லிசன் பண்ணணும். நம்ம பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், ஆனால் அனுபவங்களை கற்றுக் கொடுப்பவர்கள் பெரியவர்கள். அனுபவம் பெரிய பாடங்கிறத மறந்து போகக்கூடாது. ஆமே, அவங்க வாழ்க்கையில் சந்தித்த காரியங்கள். அப்போ அந்த பாட்டி, ஆபிரகாம் லிங்கனோட பாட்டி 4 மணிக்கு எழும்பி செபித்த அந்த அனுபவத்தை குட்டி பையன் 10 வயசுல இருந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக்கோ. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போக முடியல, ஏன்னா சூழல் சரியில்லை. காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி முழங்காலில் நின்று வேதத்தை திறந்து படிப்பாராம். படிக்க ஆண்டவன் ஞானத்தை கொடுத்தார், விசேஷித்த கிருபையை கொடுத்தார். ஆமென். தேவன் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். அமெரிக்காவிலே வச்சு ஒரு பெரிய சட்ட வல்லுனர் என்று சொன்னால் ஆபிரகாம் லிங்கன் என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவிலே தேவன் உயர்த்தினார். ஆமென். அவங்க பாட்டி சொன்ன மாதிரி நீ இதுக்கு முதலிடம் கொடுத்தா ஏசப்பா உனக்கு முதலிடம் கொடுப்பாருன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ஆமென் அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு அமெரிக்காவிலையும் சரி, உலகத்திலையும் சரி, ஆமென், தேவ பிள்ளையே, உயர்வுகளை பற்றி எழுதுகிற புத்தகத்திலே, ஏன்னா நாட் ஓன்லி ஸ்கிரிப்சர், மற்றபடி வெளியது சொல்கிறேன், எழுதுகிற புத்தகத்திலே அவரை பற்றிய புத்தகங்கள் தான் அதிக அளவில் விற்பனையாகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி முழங்காலில் நின்று வேதத்தை படித்து செபித்த அனுபவங்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கட்டும். ஆமீன். ஒரு வசனம் முழங்காலில் நின்று படித்தா கூட அவங்க ஆசீர்வாதமாக மாறுவாங்க. ஒரு அதிகாரம் படிக்க வைங்க. படிக்க வச்சு தான் பாருங்களேன், நீங்களே இங்கே வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஆமேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் யார் அமெரிக்காவின் அதிபராய் வர்றாங்களோ அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவர் பயன்படுத்திய அந்த வேதாகமத்தை வைத்துதான் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். இன்று வரைக்கும் அது நடக்கிறது. அவர் உபயோகப்படுத்தின பரிசுத்த வேதாகமம் தான் இன்று வரைக்கும் அமெரிக்காவில் எந்த அதிபர் வந்தாலும் அவருடைய வேதத்தை வைத்துதான் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். தேவ பிள்ளையே, அது ஒன்றை வலியுறுத்துகிறது. நான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டேன், என் தேவன் என்னை உயர்த்தினார். வேதத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டவர்கள் யாரும்
வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, விசுவாசத்தில் ஆமேன் ஏழைகளாக இருந்துடக்கூடாது. வசனத்தை கேட்க கேட்க விசுவாசத்தில் பணக்காரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். நம்மளை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோம், ஆனால் நம்ம விசுவாசத்திலையும் கிருபையிலையும் ஆமேன் வசதி படைத்தவர்களாய் வாழணும். இந்த வார்த்தை, நம்ம சொல்லுகிற வார்த்தை ஒன்று வாழ வைக்கும். அல்லேலூயா. சில பேர் கனவுலையே வாழ்ந்துருவீங்க. ஆமேன். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் ஜென்ரேட்டர் ஆன் ஆயிரும். ஆமேன். ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்க தானே எல்லாம்? ஆமேன். எல்லாம் ஆன் ஆயிரும். ஜென்ரேட்டர்னு என்னங்க? கொரட்டை ஆன் ஆயிரும். அப்புறம் அப்படியே படுத்திருப்போம். படுத்தா அப்படியே போகிற மாதிரி இருக்கும். எங்கே போயிட்டுருக்கோம்? பரவாயில்ல, அமெரிக்கா தாண்டிடுச்சு. முழிச்சு பார்த்தா பாயில் தான் படுத்திருப்போம். இல்லையா? இது கனவு வாழ்க்கை. இதை சொல்லலை நான், நிஜத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஆமேன். வார்த்தையை சொல்லி கொடுக்கிறேன், பரலோக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஆமேன். வாயில வடை சுட்டு கனவுலையே வாழ்ந்து ஆட போங்கய்யா, அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியாதா, சும்மா வாயில தான் பேசுவான், செயலில் ஒன்றும் இல்லை. இல்லை, அந்த சபையின் ஜனங்கள் ஆமேன் கர்த்தருக்காக நிற்கிறவங்க, ஆமேன் ஸ்டாண்டர்டாக நிற்கிறவங்க, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்க, பிசிஏ சபை ஜனங்க கிட்ட வேலையை கொடுத்து பாருங்க. ஆமேன். டாப்பா இருப்பாங்க எல்லாத்துலேயும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஒரு காலத்தில் பாருங்க 1000 கார் நிற்க போகுது நம்ம சர்ச்சில், 1,00,000 கார் நிற்க போகுது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். நிற்கிறக்கு ஸ்தோத்திரம். பிளஸ் யூ சிஸ்டரை ஆண்டவர் அவங்க பேரின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகவே வார்த்தையில் வாழுங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.